முருகன், சாந்தன், நளினி, ரவிச்சந்திரன், ராபர்ட் பிரயாஸ், ஜெயக்குமார் இந்த 7 தமிழர்களின் விடுதலைக்காக இந்த பேரணி நடக்கிறது. என்ன 25 வருஷங்கிறது கால் நூற்றாண்டு. சொல்லப்போனால் யோசிச்சு பாருங்க. அதாவது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் கிட்டத்தட்ட முக்கால்வாசி போயிடுச்சு. அதனால் தேவைக்கு அதிகமான தண்டனையை அனுபவிச்சுட்டாங்க. மனிதாயமானத்தோடு இவர்கள் அனைவரையும் விடுதலை செய்ய வேண்டும் என்பதுதான் மனிதநேயமிக்க அனைவருடைய கருத்தும் ஆவலும் கூட. நிச்சயமாக தமிழக முதலமைச்சரின் நல்லாசியுடன் அது நடக்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. கிட்டத்தட்ட 25 ஆண்டுகளுக்கு மேலாக சிறையில் வாடி வரும் பேரறிவாளன், முருகன், சாந்தன் உள்ளிட்ட 7 பேருடைய விடுதலை கோரி இன்று ஒரு மாபெரும் பேரணி இப்பொழுது நடத்த இருக்கிறோம். இந்த பேரணியின் முடிவில் முதலமைச்சரிடம் சென்று ஒரு மனு அளிக்க இருக்கிறோம். இவர்களை கருணை அடிப்படையில் 161வது சட்டப்பிரிவை பயன்படுத்தி விடுதலை செய்யுமாறு நாங்கள் கோரிக்கை விடுக்க இருக்கிறோம். முதல்வர் அவர்களும் நிச்சயமாக தாயுள்ளத்தோடு இதை பரிசீலனை செய்து விரைவில் அவர்களை விடுதலை செய்வார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். 25 ஆண்டு காலமாக தண்டனை நிரூபிக்கப்படாத இவங்களை குற்றவாளிகளாக சிறையில் வச்சுருக்கிறது ஜனநாயகத்துக்கு எதிரானதுன்னு நினைக்கிறேன் நான். தமிழக அரசு ஏற்கனவே இவங்களுக்கு விடுதலை அறிவிச்சும் அதை அவங்களால எக்ஸிக்யூட் பண்ண முடியாத மாதிரி மத்திய அரசு இது அவங்களுக்கு ஹோல்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மத்திய அரசு இந்த தீர்மானத்தை எடுக்கின்ற பொறுப்பை மாநில அரசிடமே வழங்கணுன்றது தான் எங்களுடைய வலியுறுத்தல். அண்ட் நிச்சயமாக அவங்களுக்கு சீக்கிரம் விடுதலை கிடைச்சிடும் நாங்கள் எல்லாருமே எதிர்பார்க்குறோம். பேரறிவாளனுடைய ஒரு கூற்று, ஒரு வேண்டுகோள், மனித குலத்தையே உழுக்கிற மனித மனசை மிகப்பெரிய ஒரு கேள்விக்கு உள்ளாக்குற ஒரு வேண்டுகோள். 25 ஆண்டுகளை கடந்து இன்னைக்கு 26வது ஆண்டை நாங்கள் எதிர்நோக்கி போயிட்டு இருக்கோம். அந்த பேரறிவாளனுடைய அந்த ஒரு வேண்டுகோள்ங்கிறது உண்மையிலே என்னால் சொல்லக்கூட என்னால் ஒரு அப்படியான அது நினைக்கும் போதே ஒரு பதட்டமாகுது. இந்த 25 ஆண்டுகளா என்னுடைய தாய் விடுதலை பெற்ற ஒரு மனிதனா என்னை வெளியே கொண்டுட்டு வர்றதுக்காக அந்த என்னுடைய தாய் அற்புதம் அம்மா அவர்களுடைய அந்த பாதங்கள், அந்த கால்கள் 25 ஆண்டுகளா ஒரு நொடி கூட ஓய்வெடுக்காம ஓடிக்கிட்டே இருந்திருக்கு. நீதிமன்றங்களை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கு. அதன் பிறகு எனக்கு எஞ்சிய என்னுடைய வாழ்நாளில் எனக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அமையணுங்கிறதுக்காக வெறும் நீதிமன்றங்களை நோக்கி மட்டும் ஓடல, நீதிவான்களை நோக்கியும் அரசியல் அதிகார வர்க்கத்தில் இருக்கிறவங்களை நோக்கியும் ஓடிக்கிட்டே இருந்திருக்கு. இதுக்கு இடையிடையே மாணவர்களை நோக்கி ஓடி இருக்கு. இதற்கு இடையில் என்ன பார்க்க சிறை கொட்டடிக்கும் அந்த கால்களும் அந்த பாதங்களும் ஓடி வந்திருக்கு. இப்படி ஓடி 25 ஆண்டுகளா தேஞ்சி போன, தீஞ்சி போன, மெலிஞ்சி போன அந்த கால்களை விடுதலை பெற்ற மனிதனா நான் வெளியில ஆசை தீர அமுக்கி விடணும். அந்த கால்களுக்கு ஒத்தடம் கொடுக்கணும். இதற்கு இந்த சமூகம், இந்த நீதித்துறை, என்னுடைய மீதமுள்ள ஒரு வாழ்க்கை, இதுக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைக்குமான்னு சொன்ன அந்த வேண்டுகோள்ங்கிறது மனிதத்தை மதிக்கிற அவர்கள் நீதிமான்களா இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவர்கள் அதிகார வர்க்கத்தினுடைய உச்சத்தில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அவர்கள் மனிதர்களா இருந்தாலே போதும். இதை உள்வாங்கி அந்த 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 ஆன்மாவின் அலறலுக்கு ஒரு தீர்வை கொடுக்கறதுக்கு. ஆக இன்னைக்கு நெல்சன் மண்டேலா அவர்கள் 26 ஆண்டுகள் தனிமை சிறை அனுபவிச்சார். அதுபோல இன்னைக்கு இந்த 11ஆம் தேதியோட 25 ஆண்டுகளை கடந்து 26வது ஆண்டுக்கு இன்னைக்கு அவர்கள் இந்த 7 பேரும் தனிமை சிறையை அனுபவிச்சு அந்த 4 செவத்துக்குள்ள கூனி குறுகி தன்னுடைய மீதம் இருக்கிற வாழ்க்கையை வாழறதுக்கு அவங்க தவிச்சு துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆக மனிதத்தை சுமக்கிற மனிதர்கள், அதாவது சஞ்சய் தத்துக்கு விடுதலை உடனே கிடைக்குது, நெத்தியில குங்கும போட்டு இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக. ஆனா தமிழர்கள்ங்கிற அந்த அடிப்படையில இன்னைக்கு சக்கி அடிக்கிற சத்தத்துல எங்களுடைய 7 உறவுகளுடைய அந்த கழுத்து எலும்பு உடையிற அந்த சத்தத்தை கேட்கறதுக்கு காங்கிரஸ் அரசாங்கம் மட்டும் இல்ல, பாரதிய ஜனதா அரசாங்கமும் காத்துக்கிட்டு இருக்குங்கிறதா மிகப்பெரிய வன்முறை. தமிழக சட்டசபையில 2 முறை தீர்மானம் நிறைவேற்றி அந்த தீர்மானத்தை மத்திய அரசு குப்பை தொட்டியில போட்டிருக்கு. ஆக இனியும் காலம் தாமதிக்காம எங்களுடைய இந்த தமிழர்களுடைய மன கொந்தளிப்பை, அறத்தினுடைய வெளிப்பாட நேர்மையா இவர்கள் தவறே செய்யல, இன்னும் தவறு நிரூபிக்கப்படலைங்கிறது தான் உண்மை. ஆக தவறே செய்யாத அப்பாவிகளான இவர்கள் 25 ஆண்டுகளை கடந்து இந்த தண்டனை அவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஒருவேளை இப்படி எடுத்துக்கலாம், தவறே செஞ்சிருந்தாலும் கூட உங்க அடிப்படையில
25 ஆண்டுகள் தண்டனை அனுபவிச்சது, அதுவும் தனிமை சிறையில தண்டனை அனுபவிச்சதுங்கிறது மிகப்பெரிய அளவுக்கு அதிகமான ஒரு தண்டனை. ஆக இதன் பிறகும் அவர்கள் தண்டனை அனுபவிக்கணுங்கிறது புத்தன் பிறந்த தேசம், காந்தி பிறந்த தேசம்னு மார்த்தட்டிக்கிற இந்த அதிகார வர்க்கங்கள் இனி பேசுறதுல பிரயோஜனம் இல்லை. அது முழுக்க முழுக்க என்ன சொல்றது, நினைச்சு பார்க்க முடியாத மனித வன்முறை. ஆக இதற்கு மதிப்பளித்து தமிழக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றினதை மதிப்பளித்து இந்திய அதிகார வர்க்கம் உடனே ஒத்துழைச்சு அவர்களை விடுதலை செய்யணும். அப்படி இல்லைன்னா தமிழ்நாடு அரசு 161 பயன்படுத்தி இந்த பேரணிக்கு பிறகு உடனே அவர்கள் 7 பேரை விடுதலை செஞ்சு விடுதலை பெற்ற மனிதர்களா எங்களோட அவர்கள் சமமா அழகா மகிழ்ச்சியா மீதமுள்ள வாழ்க்கை வாழணும். ஆக இதன் பிறகும் ஏமாற்றுவதோ அல்லது இதில் நாடகம் செய்வதோ அல்லது இந்த இனத்தினுடைய முத்தமிழ் தலைவர்னு சொல்லிக்கிட்டவர் ஏற்கனவே பாராளுமன்ற தேர்தலில் எங்களுக்கு அவர்கள் விடுதலை செஞ்சா அரசியல்ல பெரிய சிக்கல் வரும்னு சொன்னாரு. அவரும் கூட இன்னைக்கு சாதகமா நிக்கிற ஒரு நிலை இருக்கு. ஆக இதன் பிறகும் யாரும் மாடாத இந்த 7 பேர் உயிர்களை வச்சு கல்லாங்காய் விளையாட்டு விளையாடாத எங்களுடைய உறவுகளை எங்கள்கிட்ட ஒப்படைக்கணுங்கிற அந்த ஒரு பெரும் கொந்தளிப்பு தான் இன்னைக்கு நடக்கிற இந்த நிகழ்வு. ஆக செங்கொடி தன் தலையில எண்ணெயை ஊத்திக்கிட்டு அவ உடல் கருகி அவ அந்த காஞ்சிபுரத்து வட்டாட்சியார் அலுவலகத்து முன்னாடி சாஞ்சப்ப எல்லாரும் ஓடி போய் அவளை காப்பாற்றணும்னு தூக்கும் போது ஒரு அணைஞ்ச ஊதுவத்தியிலிருந்து கொளுத்தின ஊதுவத்தியை தட்டி விட்டா அதன் பிறகு வர்ற அந்த புகை எப்படி வருமோ அப்படி அவளுடைய காது, கண்ணு, மூக்கு எல்லா இடத்துல இருந்தும் புகை வெளியேற அவ சொன்ன ஒரு வார்த்தை, என்ன காப்பாத்தாதீங்க, எங்க அண்ணனுங்களை காப்பாத்துங்க, அவர்கள் தூக்குல தொங்கிடக்கூடாது, மீதமுள்ள வாழ்க்கை அவர்கள் வெளியில ஒரு அழகான வாழ்க்கை வாழணும், நான் சாகிறேன், என்ன விடுங்க, எங்க அண்ணனை காப்பாத்துங்கன்னு சொல்லி செத்தா. அந்த வார்த்தைகளுக்கெல்லாம் மதிப்பளிக்கணும்னா மத்திய அரசு ஒருவேளை மதிப்பளிக்கலனாலும் கூட, ஏன்னா அவருக்கு தமிழர்களை பத்தி கவலையே இல்லை, தமிழக அரசு உடனே 161 பயன்படுத்தணும். எங்களுடைய தமிழர்கள் உணர்வை தமிழ்நாடு அரசும் மத்திய அரசும் இந்த உலகமும் புரிஞ்சுக்கணுங்கிறதுக்கான ஒரு வெளிப்பாடு தான் இந்த பேரணி.